தம்பி, தம்பி ஷாமு, அங்க பாரு தண்ணி உடைஞ்சுக்கிட்டு போகுது, அங்க திருப்பி விடப்பா. சரிப்பா, இருங்க கொஞ்சம் திருப்பி விடுறேன். இந்த மண்ணை வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது பாத்துக்கிடுங்க. அத போட்டுக்கிட்டு ஆழமா வெட்டி இழுத்தீங்கன்னா அது எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி மண்ணை லூஸ் பண்ணி போட்டு அப்புறமா இழு. சரிப்பா சரிப்பா, இந்த ஆயிட்டு இருங்க, கொஞ்ச நேரத்துல திருப்பி விட்டுறேன். ஏம்ல ஷாமு, காலேஜுக்கு வந்தா ஆளே வேற மாதிரி இருக்க. இங்க வீட்டில் வந்து பார்த்தா தோட்டத்து வேலை, தண்ணி பாய்ச்சறது, மாட்டை பிடிச்சி கட்டுறது, எல்லா வேலையுமே தெரியுதம்ல உனக்கு. யார்ல நீ? இருறா இருறா, சொல்றேன் இரு. இதை திருப்பி விட்டு நல்லா தண்ணியை கட்டிப்படலாம், இல்லாட்டி அப்பா திட்டுவாரு, அப்புறம் உடச்சிக்கிட்டு போயிடும், தண்ணி வேஸ்டா போயிடும் பாத்துக்க. அப்புறமா சொல்றேன் இரு, ஒரு நிமிஷம் இரு. இல்லைல்ல சாமு, எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. தண்ணி மொத்தமாக தானே பாயுது, அதுக்கு என்னத்துக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே விட்டா நம்பிட்டு போகுது. நீ கேக்குறது கரெக்டு தான்டா. அது என்னன்னா, நம்ம திருப்பி திருப்பி விட்டாதான் ஒவ்வொரு பாத்தியா ஈவனா பாயும். ஒவ்வொரு செடிக்கு தேவையான அளவு தண்ணி. நம்ம மொத்தமா விட்டோம்னு வச்சுக்கோ, அது போய் ஃபுல்லா நம்பிட்டு நின்றும். அப்புறம் செடி என்ன ஆயிரும், அழுகி போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தான் திருப்பி திருப்பி விடுறாங்க. அது மட்டும் இல்ல, சில டைம் தண்ணி அதிகமா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா மற்ற செடிக்கெல்லாம் தண்ணி இல்லாம போயிரும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஈரம் கொடுத்தோமா எல்லா செடியும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளரும் பாத்துக்க. ஓ, அத்தானா விஷயம். சரி சரில. ம், மடைய வெட்டி திருப்பி விட்டாச்சு. இனிமே கரெக்டா பாஞ்சிரும். சொல்லல சாமு, அதான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னில்ல. என்னத்தடா சொல்றது? காலேஜுக்கு வந்தா அங்க படிக்கிற வேலையை பார்க்கணும், அங்க நம்ம படிக்கிறோம்ல அந்த வேலையை தான் பார்க்கணும். வீட்டுக்கு வந்தா நம்ம தோட்டத்து வேலையை யார் பாப்பா? நம்ம தான் பாப்பா. அப்பா ஒத்தையில கடந்து கஷ்டப்படுறாரு, நம்ம தானே எடுத்துக்கட்டி பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதனாலதான் இங்க வந்தா எல்லா வேலையும் பண்றேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் ஓகே தான். இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு எப்படி கிளாஸ் டாப்பராகவும் இருக்கிய? எம்ல நிஜமாவே நீ இன்ஜினியர் தானா? இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? அப்கோர்ஸ் கண்டிப்பா நான் இன்ஜினியர் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விவசாயி மகன். அவர் தானே என்ன படிக்க வைக்கிறாரு. அதையும் நானு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ல. அவரு வந்துட்டு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவரே செஞ்சு என்னைய படிக்க வைக்கிறாரு. நானும் சரி அவர் கஷ்டத்துல கொஞ்சமாச்சும் பங்கு எடுத்துக்கலாமே. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளால முடிஞ்சதை அப்பப்போ டைம் கிடைக்கும் போது செஞ்சுக்கிடுவோம். என்ன பொழுதுனிக்குமேவா படிச்சுட்டே இருக்க போறோம்? இல்லைல்ல, அசைன்மெண்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாத்தையும் முதல்ல நீ தானே சப்மிட் பண்ற. அதுவும் பக்காவா ரெடி பண்ணிடுற. மும்பிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அதையும் எப்படி உன்னால அவ்வளோ சீக்கிரமா பண்ண முடியுது? நான்லாம் பாரு, டெய்லி கிளாஸுக்கு வெளியவே தான் நிற்கிறேன், பனிஷ்மெண்ட்டும் வாங்குறேன். ஆனால் நீயே அந்த மாதிரி ஒரு நாள் நின்னது கிடையாது. அதனாலேயே ஏன் தான் இந்த கோர்ஸை எடுத்துமான்னு இருக்குல்ல. பேசாமட்டுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்து படிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஈஸியாக நாம பாட்டுக்கு காலேஜுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இருந்திருக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னால் படிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. டெய்லியும் திட்டு வாங்குறேன், வீட்லேயே திட்டு வாங்குறேன். ஆனால் நீ பாரு, எல்லாத்துலேயும் டாப்பரு. அட போடா, இவன் ஒருத்தன். நான் மட்டும் என்ன 24/7 படிச்சுட்டேவா இருக்கிறேன்? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு தோணணும். உனக்கு தினா விட்டு வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னது, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனா ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்திருப்பியா? அந்த கதையெல்லாம் இங்க ஆகாது தம்பி. எங்க போனாலும் படிக்கணும். நல்லா படிச்சினா தான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும். நீ பாட்டுக்கு இங்கேயும் தான் ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். அப்புறம் நீ தானே கஷ்டப்படணும். சரியில்ல விடு. அதான் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் உன்னை பார்த்து பார்த்து எழுதியாச்சும் எப்படியாவது பாஸ் பண்ணிக்கிடுவேன். ஆமாண்டா, நீ பார்த்து பார்த்து எழுதுவ. மாட்டினின்னு வச்சுக்க, அப்புறமா கிளாஸை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. நீ எக்ஸாம்ஸே எழுத முடியாது. ஒழுங்கு படிக்கிற வேலையை பாரு. எனக்கு மட்டும் என்ன படிக்க கூடாதுன்னாலா சாமு? அந்த புக்கை எடுத்து வச்சாவே உறக்கமா வருது. அன்ன வரைக்கும் நானும் புரண்டு படுக்கிறேன், நிமிர்ந்து படுக்கிறேன், தூக்கமே வருது கிடையாது. ஆனா புக்கை விரிச்சு வை, எங்கிருந்து தான் வருமோ வாயை பொழந்துக்கிட்டு தூக்கம் வந்துருதுல. வரும்டா வரும். ஏன் வராது? நீ சலுப்பா படிச்சா அப்படித்தான் தூக்கம் வரும். நல்ல இன்ட்ரெஸ்டோட புடிச்சு படி, எப்படி தூக்கம் வருதுன்னு நானும் பாக்குறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கம்ல என்கிட்ட இருக்கு. நீ வேற. எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சுத்து வட்டாரம், சொந்த பந்தம் எல்லாம் கேட்டா இன்ஜினியருங்கிறாங்க. சரி, வேற கோர்ஸ் நம்ம எடுத்தா நம்மள மட்டமா நினச்சிக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் தான் கடந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இந்த இன்ஜினியர் காலேஜில் சேர்ந்தோம்னு. ஓ, அப்ப சாரு படிக்கணுமேனுலாம் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணல. மத்தவங்க எல்லாம் எடுத்துருக்காங்க, நம்மள கேவலமா நினைச்சுப்பாங்களேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குற. ஆமால, அதுதான் நெசம்.
கிறுக்கு மண்டையனாட்டம் பேசிட்டு இருக்காதடா. எடுத்தது எடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒன்றும் மாத்துறதுக்கு கிடையாது. பேசியும் பிரயோஜனம் இல்லை. உங்க வீட்லயும் ஃபீஸ் கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. ஒன்றும் மரத்துல டெய்லி காக்கில பிச்சுட்டு வந்து கட்டுறதுக்கு. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு. அப்படியே உட்காந்துக்கிட்டு வியாக்கியானம் பேசிட்டு தெரியாம. ஆம்பளை சாமு, நானும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். போக போக பிக்கப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சரி வரியா வீட்டுக்கு போகலாம், இல்லை நேரம் ஆகுமா? பிக்கப் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி பண்ணி தான் மேய்க்கணும். ஏன்டா நீ கிளம்புறதுன்னா கிளம்பு, நான் வரதுக்கு இன்னும் நேரம் ஆகும். ஏல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்கேயாச்சும் வெளியில போகலான்னு பார்த்தா நீ வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு கிடக்க. எம்பிட்டு நேரம் ஆகும்? இப்பதான் வந்து தண்ணியவே போட்டு விட்டுருக்குறோம். இன்னும் எப்படியும் வயலு ஃபுல்லா பாயறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்டா. நீ போ, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரில, வந்துட்டு மறக்காம ஃபோன் அடி, நான் வரேன். ஓ, நீ இந்த சோப்பு தான் யூஸ் பண்றியா? நான் கூட இந்த சோப்பு தான் எப்பயுமே வாங்குறது. மத்த சோப்புலாம் போட்டா வலு வலுன்னு மூஞ்சி ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது பாத்துக்க. இந்த சோப்பு போட்டோமா நல்ல பளபளன்னு, அது வாசனை குமு குமு குமுன்னு இருக்கும். அது இந்த வெயிலுக்கு அடிக்கிற வேர்வனா தான் நம்மளுக்கே நம்ம மேல சரியான கப்படிக்குது. இந்த சோப்பை போட்டு குளிச்சா மட்டும் நல்ல வாசனையா இருக்குது. ஆமா உமா, நாங்க எப்பயுமே ரெகுலரா இதே சோப்பு தான் யூஸ் பண்றோம். ஆனா என்ன ஒரு வாரத்துக்கு கூட தாங்க மாட்டேங்குது. அப்படி தண்ணியில போட்டோமா அப்படி கரைஞ்சு போயிருது. இந்த மத்த சோப்பெல்லாம் பாரு, கல்லாட்ட கிடக்கு வலு வலு வலுன்னு. அது நம்மளுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஐயோ, இவங்க வேற 2 பேரும் நிக்காங்க. நம்ம போனா என்ன படிக்க ஏது படிக்க அப்படின்னு கேட்பாங்க. பேசாமத்துக்கு இப்படியே ஓடி போயிடுவோமா? ஆமா, அதான் கரெக்டு. நம்ம இப்படியே சுத்திக்கிட்டு கூட போயிடலாம். இவங்க கண்ணில் சிக்கணும், நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க. நம்ம வச்சிருக்கிற அரியருக்கு ஊரே தம்பட்டம் அடிச்சு விட்டுருவாங்கப்பா 2 பேரும். எஸ்கேப். நான் 2 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. ஆறு அங்க நின்னுகிட்டு நம்மள பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்ப திடீர்னு ஓடி போயிட்டாங்க. உனக்கு எதுவும் தெரிஞ்சுச்சா? பின்ன ரோடுன்னு இருந்தா 4 பேர் போவாங்க வருவாங்க. அட பின்ன ரோடுன்னு இருந்தா நடக்காமையா இருப்பாங்க? அதுக்கு இல்ல, நம்ம நிக்கிறத பார்த்துட்டு யாரோ வந்துட்டு வளைச்சிக்கிட்டு ஓடி போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் சொன்னேன். அப்பா யாருன்னா உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். நீ பார்த்தா எதனா ஏச்சும் கேப்பன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க போலயே. இவ வேற எதனா உளறிக்கிட்டு. சரிட்டி உமா, நான் அப்படியே கிளம்புறேன். எங்க பையன்கிட்ட எங்க அப்பா சோப்பு கேட்டுக்கிட்டாங்க. அந்த பையன் போவனான்னு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி நேரம் ஆகுதுன்னு நான் கடைக்கு போயிட்டு போலாமா, வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு ஓடியாந்தேன். நான் வந்து முப்பிட்டு நேரம் ஆயிப்போச்சு. அப்புறம் எங்க அப்பா வேற சண்டைக்கு வருவாங்க. நான் போறேன். இன்னைக்கு என்னத்த நேரம் ஆகுது? ஞாயிற்றுக்கிழமை தானே பொறுமையா தண்ணி ஊத்திக்கிட்டா வேணாம்னா சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா திங்கக்கிழமையா இருந்தா இங்க டெய்லி குளிச்சுக்கிட்டு சாப்பிடுறது. சரி சரி. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. பறக்கிறதா, தண்ணியில மதக்கிறதா, இல்ல காட்டுல மேயிருக்கா? வாரம் எங்க போறது? கறி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு வேணுமா பணம்? எங்கேயும் போக வேணாம். 4 மணி கறி கடைக்கு தான் போகணும். அங்கதான் கறி கிடைக்கும். கறி கடையில தான் பின்ன கறி கிடைக்கும். நான் என்ன டீ கடையில கிடைக்கும்னா சொன்னேன். எந்த கடைக்கு போனாலும் பணம் வேணும்ல. பணம் இல்லாம உங்க பாட்டனா கறி தருவான். சரி, ஆக மொத்தம் இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது, அதானே? சரி கிளம்பு. ஆமாண்டி நாயா, அதைத்தான் சொன்னேன். சரி, உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எங்க வீட்டுல தாவரவியல். என்ன புரியலையா? கீரைன்னு சொன்னேன். எதையாவது எடுத்து அடிச்சுவிட போறேன். பேசாம ஓடி போயிரு, எனக்கு நேரம் ஆகுது. என்ன சொன்னதும் ஓடுறா? ஏய், என்னத்துக்கு இப்ப கிடந்து ஓடிக்கிட்டு இருக்க? நீ தானே ஓடுன்னு சொன்ன, அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா பார்க்கலாம், பாய். சரியான மென்டல் கிரிக்கையா இருப்பா போல.